பொதுவாகவே நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதம். எத்தனையோ பேருக்கு இந்த வாழ்க்கை இன்னும் கிடைக்கல. அதனால மனிதர்களா மாற முடியாம ஒருவேளை இன்னும் ஆவிகளா கூட அவங்க இருக்கலாம், அலைஞ்சிட்டு இருக்கலாம். அதுல நமக்கு இந்த மாதிரி ஒரு மனித பிறவி அல்லது மனித பதவி கிடைச்சதுக்கு நம்ம ஒவ்வொன்றும் நன்றி சொல்லணும். கொஞ்சம் அப்படி மாற்றி நினைச்சு பார்க்கணும். ஒருவேளை நம்ம மனிதர்களா இந்த உருவமோ அல்லது மனிதர்களா இந்த வாழ்க்கையோ நம்ம எடுக்காம ஒரு மாடா இருக்கணும், ஒரு ஆடா இருக்கணும், ஒரு நாயா இருக்கணும், ஒரு கழுதையா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க? சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாட அளவுக்கு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரணும், நம்ம தர்மம் தானம் பண்ணணும், ஒரு 300-350 பேருக்கு நன்மை செய்யணும் இப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக நம்ம மனிதர்களாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து. அப்ப இந்த மனித வாழ்க்கைங்கிறது ஒரு மிக உயர்ந்த மிகச்சிறந்த வரப்பிரசாதம். இந்த வரப்பிரசாதத்தை நம்ம வீண் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. வாழ்க்கையை பற்றி நம்ம இன்னும் அதிகமா ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல. ஆனா வாழ்க்கைக்கு உள்ள இருக்கிற ஒவ்வொன்றையும் தெரிஞ்சிருக்கோம். வாழ்க்கைக்குள்ள பணம் இருக்குங்க, ஆனா நம்ம தப்பா புரிஞ்சுட்டோம். பணம் இருந்தாதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டோம். பணம் நிறைய இருக்கும், வாழ்க்கையில என்ன பண்ண முடியும்? வாழ்க்கைக்குள்ளதான் பணம் இருக்குங்க, ஆனா வாழ்க்கை முழுசும் பணம் இல்லை. நம்ம என்ன நினைச்சிட்டோம்? பணம் இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டோம். ஆனா நம்ம சந்தோஷமா வாழணும், நம்ம மகிழ்ச்சியா வாழணும், நம்ம திருப்தியா வாழணும். வசதி முக்கியம். எனக்கு பெரிய வீடு தான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க கேட்டு பாருங்க. அதை ஏன் கேட்குறீங்க? என்னைக்கு இந்த பெரிய வீடு வேணும்னு நினைச்சு இந்த வீடை கட்ட ஆரம்பிச்சோம், அன்னைக்கு எனக்கு பிரச்சனை தான். நிம்மதியா என்னால் ஒரு நாள் தூங்க முடியும். என்னைக்கு நான் கார் வாங்கணும்னு நினைச்சனோ அதுதான் எனக்கு பிரச்சனை. அன்னைக்கு என்னால நிம்மதியா இருக்க முடியும். இப்படி ஒரு மனிதன் ஒரு நிலையிலிருந்து பணம் பொருளால் இன்னொரு நிலைக்கு மாறணும்னு நினைக்கிறது மகா தவறு. ஒரு மனிதன் ஒரு நிலையிலிருந்து மனதால் இன்னொரு நிலைக்கு போகணும்னு நினைக்கலாம். ஏன்னா மனதால் போகணும்னு நினைச்சா அந்த மனம் தன்னை புரிய வச்சுக்கும். நம்ம தானே முடிவெடுத்தோம், நம்ம எதை தேடியும் போகலையே. உள்ளுக்குள்ளேயே இருந்து நம்முடைய மனதை நம்ம அமைதிப்படுத்தணும். நம்ம மனசுக்குள்ளேயே இருந்து நம்முடைய மனதை நம்ம அன்புபடுத்தணும். மனசுக்குள்ளேயே இருந்து நம்மை திருப்திப்படுத்தணும். நான் நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு தேவை நம்முடைய மனதில் இருக்கின்ற மகிழ்ச்சி. நம்ம மனதில் எவ்வளவு சந்தோஷமா வாழ்றோம், நம்ம மனதில் எவ்வளவு திருப்தியா வாழ்றோம், அதுதான் உண்மையான வாழ்க்கையின் வசதி. அதுதான் பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு சின்ன சந்தோஷம் கூட இல்லாம வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி போயிடணும். நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். பிசினஸ் எப்படி பண்றது, எப்படி அடுத்தவங்க கிட்ட எந்த நேரத்துல எந்த பணி சொல்லி நம்ம சமாளிக்கிறது, எப்படி புத்திசாலித்தனமா நம்ம ஒவ்வொன்றும் தப்பு பண்றதுக்கு, தப்பு பண்ணிட்டு அந்த தப்புல இருந்து எப்படி விடுபடுறது, வெளியில் வர்றது, இதெல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இன்னும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுங்களா? நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை நம்ம எந்த அளவுக்கு நல்ல விதமா கொண்டு போறோம் அல்லது கொண்டு போயிட்டு இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்தோடு தொடர்பு என்பது நமக்கு ரெண்டாவது. உலகத்தோடு தொடர்புங்கிறது நமக்கு ரெண்டாவது. உறவுகளுடைய தொடர்பு என்பதும் மூன்றாவது. ஆனா முதல் தொடர்பு நம்ம எதுக்கூட இருக்கிறீங்களா? நம்ம உள்ளத்துக்கூட. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம உள்ளத்துல, அதாவது நம்முடைய மனசுலதான் இன்னைக்கு இங்க போகணும்னு நம்ம முடிவெடுத்ததெல்லாம் எதுவும் நடக்கும். இந்த கை முடிவெடுக்கல, நம்முடைய கால் முடிவெடுக்கல. இன்னைக்கு எல்லாத்தையும் இங்க போலாம், இது கொடுக்கலாம், இது செய்யலாம், இவ்வளவு நேரம் இருக்கலாம்
அப்படின்னு முடிவெடுத்தது எதுவா இருக்கும்? கை என்னைக்குமே முடிவெடுத்ததில்லை, கால் என்னைக்குமே முடிவெடுத்ததில்லை, கண் காது மூக்கு வாய் என்னைக்குமே முடிவெடுத்ததில்லை. ஆனா ஒன்று மட்டும் நமக்குள்ள இருந்து எப்பொழுதுமே முடிவெடுத்தது எதுங்க? மனசுதான். சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நமக்குள்ள இருந்து முடிவெடுக்கிறது. நல்லது சரி, இது கெட்டது வேண்டாம், இதெல்லாம் முடிவெடுக்க நம்முடைய மனசு தான். அப்ப முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த மனசை நம்ம நல்ல விதமா பத்திரமா நமக்கு ஏற்றாற் போல நம்ம ஆக்கி கொண்டால்தானே அது எப்பொழுதுமே திங்கட்கிழமையா இருக்கும், செவ்வாய்க்கிழமையா இருக்கும், சனிக்கிழமையா இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும், அது என்ன கிழமையானாலும் என்ன நாளா இருந்தாலும் அது நல்ல முடிவெடுக்கக்கூடிய நல்ல மனசா நமக்குள்ள இருந்தாதான் அது எடுக்கிற முடிவு எல்லாமே நல்லதா இருக்கும். அதுல இருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லதா இருக்கும். அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஒவ்வொரு செயலும் நல்லதா இருக்கும். அப்ப நம்முடைய எண்ணம் நல்லதாக இருந்தால், நம்முடைய பேச்சுக்கள் நல்லதாக இருந்தால், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நல்லதாக இருந்தால் நம்முடைய மொத்த வாழ்க்கையும் நிச்சயமாக சத்தியமாக நல்லதமாக. ஏன்னா நம்ம எல்லாம் நல்லதா மாறும்போதுதான் நம்ம நல்ல எதிர்காலத்தையும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கிறோம். தவறு செய்தவர்களுக்கு எப்பொழுதுமே உள்ள பயம் இருக்கும், அச்சம் இருக்கும். ஐயோ, அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது, இது கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, இது முடியுமா முடியாதா. இப்படி தவறு செய்தவர்களுக்கு தான் 2வது ஐடியா வரும். ஆனா நல்லதே செஞ்சு கொடுக்கிறவங்களுக்கு எல்லாமே நிச்சயம் நல்லதா தான் நடக்கும். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னையிலிருந்து நம்முடைய உள்ளத்தை அமைதியான உள்ளமாக மாற்றிக்கொள்வோம். இன்று முதல் நாம் ஒவ்வொருவரின் உதவிகளும் அன்பான வார்த்தைகளை மட்டுமே பேசுகின்ற முதல்களாக மாற அன்பாலும் அமைதியாலும் ஒவ்வொரு மனிதரும் இன்று முதல் தெய்வமாகவும் அன்பாலும் அமைதியாகவும் ஒவ்வொரு குடும்பமும் இன்று முதல் கோயிலாகவும் அன்பாலும் அமைதியாகவும் ஒவ்வொரு ஊரும் இந்த உலகம் மொத்த பிரபஞ்சமும் ஸ்வர்க்கமாக மாற வேண்டும். ஆம், மனித உள்ளத்தில் அதர்மம் என்று கூறப்படும் அர்த்தமில்லாத கோபங்களையும் அவசியமே இல்லாத கவலைகளையும் இன்று முதல் நாம் இங்கேயே விட்டுவிட்டு செல்வோம், அல்லது இங்கேயே வீசிவிட்டு செல்வோம். அதற்கு பதிலாக மனித உள்ளத்தில் தர்மம் என்று போற்றப்படும் அளவு கடந்த அன்பையும் ஆழமான அமைதியையும் எவ்வளவு வேண்டுமோ இன்று முதல் நம் உள்ளத்துள் நிறைத்துக் கொள்வோம். எங்கு சென்றாலும் அதை எடுத்தும் செல்வோம், மக்களுக்கு கொடுத்தும் செல்வோம். சிவோம் சிவோம் சம்போ சம்போ. சாந்தி சாந்தி பவது, சாந்தி சாந்தி பவது. சர்வம் சாந்தி பவது, சர்வம் சாந்தி பவது. எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் முதலில் அன்பும் அமைதியும் ஆனந்தமும் அருள் ஆரோக்கியமும் கிடைக்கட்டும். அருள் ஆரோக்கியமும்